ஹலோ நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிளாக் பாக்ஸ் சேனல். ஸோ இந்த பிளாக் பாக்ஸ் சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து கோப்ரோ அப்படின்ற ஒரு ஆக்ஷன் கேம் பற்றி எல்லாருமே பார்த்தீங்க. அந்த வீடியோ நிறைய பேர் பிடிச்சிருந்துச்சி, நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, ஷேர் பண்ணியிருந்தீங்க, ப்ளஸ் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருந்தீங்க இந்த சேனலுக்கு. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட்டாக இந்த குட்டி ப்ராடக்ட்டை பற்றி தான் ரிவ்யூ பார்த்தீங்க. இந்த குட்டி ப்ராடக்ட் வந்து நான் இப்படி யூஸ் பண்ணலாம் வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது, அதாவது ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை வெளியில் வச்சு நம்ம அவுட்டோர் ஷூட் பண்ணும்போதோ இப்படிலாம் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நம்மளை அறியாமலே அதை கீழே போட்டு அதை உடையிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அந்த மாதிரி கீழே விழாமல் இருக்கிறதுக்காக அந்த ப்ராடக்டோட ஹோல்டு வந்து ஃபர்மாக இருக்கணும்னா ஒரு சின்ன ட்ரைபாட் தேவைப்பட்டுச்சு. அந்த டைமில் நான் வந்து கூகுளில் நிறையா சர்ச் பண்ணி பார்த்தேன். ஒரு பெஸ்ட்டாக ஒரு மினி ட்ரைபாட் வாங்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்தப்போ எனக்கு வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. கூகுளில் வந்து அவ்வளோ மினி ட்ரைபாட்ஸ் இருக்குது. பட் லக்கிலி மினி ட்ரைபாட்ஸோட ரிவ்யூவும் இருக்குது. ஸோ அந்த ரிவ்யூவில் நான் பார்த்துட்டு சரி நான் பெஸ்ட்டாக வந்து 2 ட்ரைபாட் வந்து சூஸ் பண்ணேன். அதில் ஒரு ட்ரைபாட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுதாங்க அந்த ட்ரைபாட். இது வந்து ஃபோட்டோப்ரோ UFO 2 அப்படின்ற ஒரு மினி ட்ரைபாட் தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ட்ரைபாட் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. இது ரொம்ப அழகாக பில்ட் பண்ணியிருந்தாங்க. இதோட டிசைனே வந்து UFO, இந்த மாடல் பேரே வந்து UFO, ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் மாதிரியே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சரே அப்படி தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் பிளாக் கலர், டார்க் க்ரே, ரெட் கலர் பேட்டர்னோட ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் மாதிரியே இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடுச்சு எனக்கு. ப்ளஸ் சரி நம்ம ப்ராடக்ட் வந்து பார்க்க அழகாக இருக்குது அப்படின்றது மட்டும் நமக்கு முக்கியம் கிடையாதுங்க. அந்த ப்ராடக்ட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றது தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ப்ராடக்ட் அந்த வகையில் எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது எந்தெந்த வகையில் நம்ம யூஸ் பண்ணலாம், இந்த ப்ராடக்டோட ஃபுல் ரிவ்யூ வந்து இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க. இந்த ட்ரைபாட் நான் ஆர்டர் பண்ணும்போது இது கூட மொபைல் ஃபோன் ஹோல்டரும் வந்துச்சு, ஒரு கோப்ரோ மவுண்ட்டும் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இந்த ஃபோட்டோப்ரோ UFO 2 ட்ரைபாடோட பேசிக்கான ஸ்டஃப் எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலான்றதை நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த ட்ரைபாடை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக எங்கே வேணால் செட் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்படி வச்சுட்டு இப்போ நீங்கள் வெளியில் விலாக்லாம் எடுக்கிற ஆளாக இருக்கிறீங்க, இப்போது அதாவது சிங்கிளாக நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை, கூட நீங்கள் தனியாகவே போயிட்டு வீடியோஸ்லாம் நிறையா ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு ஸ்டேபிளான ஒரு இடத்துல போயிட்டு நிற்க வச்சிட்டிங்கன்னா போதும், அந்த ட்ரைபாட் அப்படியே தான் இருக்கும். உங்கள் கேம் முன்னாடி நின்றுட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து உங்களோட விலாக் எடுத்து முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் இதோட லெக்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ளெக்சிபிளுங்க. எப்படி வேணால் இதை வந்து நம்ம திருப்பிக்கலாம். அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அது மேலே அப்படியே ரேப் பண்ணி விட்டுடலாம். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த உடன் ரீப்பர்ஸ் இருக்குது. அந்த ரீப்பர்ஸில் மேலே வந்து நான் அப்படியே ரேப் பண்ணிட்டேன். ஸோ தட் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் நிறையா ஷாட் எடுக்கலாம், நிறையா கிளிப்ஸ் நம்ம எடுக்கலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை வச்சு நம்ம நிறையா ஒர்க் பண்ணி டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் ஷார்ட்ஸ் எடுக்கலாம். இப்போ மாடியில் பார்த்தீங்க அப்படின்னா மாடியில் வந்து வாட்டர் டேங்க் போகிற பைப் இருக்குது. அந்த பைப்பில் கூட நான் கனெக்ட் பண்ணி நிறையா ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன் என்னோடய வீடியோஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நிறையா ட்ரை பண்ணிக்கலாம் இந்த ட்ரைபாட் வச்சு. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ஃப்ளெக்சிபிளான ஒரு ட்ரைபாட் இது. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங், இது வெளியில் வந்து ரப்பர் கோட்டிங், இதோட ஃபீலே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ரிச்சான ஒரு ஃபீலு, நல்ல க்ரிப் இருக்கும். ஸோ அதுதான் நாங்கள் தேவை. வெயிட்டும் இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரப்பரைஸ்டு ஃபினிஷ் இருக்குது வெளியில். ஸோ அதை வச்சு நீங்கள் அழகாக க்ரிப் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சிங்கிளாக இப்போ நான் ஒருத்தன் தான் இருக்கேன், எனக்கு யாரோட ஹெல்ப்புமே தேவையில்லை. நான் பாட்டுக்கு என் கையில் வந்து இதை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே ரேப் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு இப்போ சைக்கிளிங் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை பைக்கில் போகிறேன் அப்படின்னா முன்னாடி அந்த க்ரிப்பில் இப்படி பிடிச்சிட்டு நான் பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இந்த கேம் வந்து நான் இப்படி டில்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸோ அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் வீடியோ. க்ரியேட்டிவாக ஏதாவது டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னோட ரைட் லெக்கில் ட்ரைபாடை வந்து நான் ரேப் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபுட்டேஜ் எப்படி வந்திருக்கு அப்படின்ற உங்களோட தாட்ஸை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ என்னோடய கேனன் 700D DSLR வந்து நான் அந்த ட்ரைபாடில் மவுண்ட் பண்ணி அதை என்னோடய லெக்ஸில் டை பண்ணியிருந்தேன்.
ஆனால் இதில் எடுத்த ஃபுட்டேஜ் வந்து எனக்கு பிடிக்கல. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த கேமராவோட வெயிட்னால வந்து என்னால் நடக்கவே முடியல நார்மலாக. ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்லுவேன். வெயிட் அதிகமாக உள்ள கேமரா கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக எடுக்க முடியாது. பட் இது நான் என்னோட கோப்ரோ வச்சும் டெஸ்ட் பண்ணேன். கோப்ரோவில் வந்து நான் ரொம்ப நேச்சுரலாக நடக்க முடிஞ்சுச்சு. கோப்ரோ கனெக்ட் பண்ணியிருந்தப்போ என்னால் ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. இதுலேயே நீங்கள் பாருங்கள், நான் கேஷுவலாக நடந்து போனேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் எடுக்கலாம். எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு இது மாதிரி பல வீடியோஸ் பார்த்து பல ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் அதை வாங்கி நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டோட வேறு எதுவுமே பெஸ்ட்டு கிடையாதுன்ற அளவுக்கு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து உங்ககிட்டயும் நான் ஷேர் பண்ணி, நீங்களும் இன்கேஸ் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா இல்லை வேறு ஏதாவது வாங்கலாமான்ட்டு ஒரு டைலமாவில் இருக்கும்போது ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நானும் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. அதனால தான் இந்த ப்ராடக்ட்டை நான் சூஸ் பண்ணி இன்றைக்கி இந்த ப்ராடக்ட்டை நான் ரிவ்யூ பண்ணேன். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி பல ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம். அந்த ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணணும் அல்லது அந்த ப்ராடக்ட் பற்றி நான் ஒரு ரிவ்யூ போடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் என்ன ப்ராடக்ட், எந்த மாதிரி ரிவ்யூ வேணும் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை அடித்து தூக்குங்க. அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் குட்டியாக இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவும் நீங்கள் பார்த்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ராம்.